வெல்கம் டு லைஃப் வித் சுவி. அப்பா வந்து சபரிமலைக்கு மாலை போட்டிருந்தாரு. இன்றைக்கி வந்து கோயிலுக்கு கிளம்புறாங்க. மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு சாமி ரூம்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு பூ வைக்கிறது, பொட்டு வைக்கிறது அப்படிங்கிற வேலையெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்பா வந்து வெளியே கற்பனா சிலையெல்லாம் கழுவி வச்சுட்டு இருந்தார். அப்புறம் உள்ள வந்து ஐயப்பன் ஃபோட்டோவை எடுத்து வச்சார். நேற்று ஃபுல்லாக ஈரோட்டில் திருச்செங்கோட்டிலாம் தெரியும், துளசி மாலை கிடைக்கவே இல்லை. அப்புறம் பூ மாலை தான் இருந்துச்சு, அதையே வாங்கிட்டு வந்துட்டார். எங்கள் ஊரில் கார்த்திகை மாதம் வந்துட்டாலே திருவிழா மாதிரி இருக்கும். ஒரு 40 to 50 பேர் பக்கம் கோயிலுக்கு போவாங்க. எவ்வளோ பெரிய பஸ் பேசினாலும் பத்தாது. கீழே மேலேன்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துட்டு தான் போயிட்டுருப்பாங்க. ஒரு 2-3 வருஷமாக அப்பானால அவங்க கூட போக முடியல. போன வருஷம் அப்பா பெரியப்பா தனியாக தான் போனாங்க. இந்த வருஷம் அப்பா பெரியப்பா அப்புறம் அவங்க கூட ஒரு 4 பேர் வந்திருக்காங்க. மொத்தமாக ஒரு 6 பேர் பக்கம் போகிறாங்க. அடுத்த வருஷமாச்சும் எல்லாம் ஒன்றா போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார் அப்பா. அப்பா கொடுத்து விடுறதுக்காக சப்பாத்தி தக்காளி தொக்கும் நான் செஞ்சு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அம்மா வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு வான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு என் கை மட்டும் எதுக்கு அவ்வளோ குண்டாகுதுன்னே தெரில. ட்ரெஸ் போட்டு வந்ததுக்கப்புறம் கை ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. தலை கூட என்னால் பின்ன முடியல. அப்போ தம்பி தான் தலை பின்னி விட்டான். அந்த தலை பின்னி விட்டது ஒரு வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு நானும் தம்பி எடுத்துகிட்டு இருந்தோம். என் தங்கச்சி அது ஒரு வீடியோ கூட எடுக்கவில்லை. 10 டேக் போயும் நடுவில் வந்துக்கிட்டே இருந்தாள்.